வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்னைக்கு நாம துலாம் ராசி அன்பர்களுக்கு 2025ஆம் ஆண்டுக்கான புத்தாண்டு பலன்களை, நியூ இயர் பலன்களை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த 2025 தெய்வ அருளால் எல்லா கடாட்சமும் பெற்று, ஏன்னா துலாம் ராசி அன்பர்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சியை சந்திச்சிட்டு இருக்கும் போதே திடீர் சர்க்கல்கள், அந்த சர்க்கல்களுக்கு ஈடு இணை எதுவுமே கொடுக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு நல்ல வளர்ச்சி தான் அடைஞ்சிட்டு இருப்பீங்க. ஆனா திடீர் சர்க்கல்கள் அந்த வளர்ச்சியவே அதல பாதாளத்திற்கு கொண்டு போகும் விதமாக உங்களுடைய வாழ்க்கை நிலை சூழ்நிலை இருந்துட்டு இருக்குது. அதனால இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு அந்த தெய்வத்தினுடைய அருள் இந்த 2025 பரிபூர்ணமாக கிடைக்க பெற்று அந்த தெய்வத்தினுடைய பாதையில நீங்க செல்லும் போது கண்டிப்பாக இந்த 2025 உங்களுக்கு மேன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்க போகுது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு. இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு நம்ம இந்த வருட பலன்களை சொல்லும் போது 4 முக்கிய கிரகங்கள் அங்க ஒரு காரணமா இருக்க போகுது. என்ன மாதிரியான கிரகங்கள்? வருட கிரகங்கள்னு சொல்லும் போது குருன்ற அந்த சுப கிரகம், சனின்ற பாவ கிரகம், ராகு கேதுன்ற அந்த நிழல் கிரகங்கள், இந்த 4 கிரகங்களும் தான் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு உண்டான வருட பலன்களை தீர்மானிக்கக்கூடிய கிரகங்கள். இந்த கிரகங்கள் ஆகப்பட்டது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையிலும், அடுத்து பாத்தீங்கன்னா பாதகமான ஒரு சூழ்நிலையிலும் தான் இருக்கு. ஏன்னா ராசிக்கு 5ஆம் இடத்துல, அதாவது துலாம் ராசிக்கு 5ஆம் இடத்துல அந்த ராகு பகவான், 6ஆம் இடத்துல சனி பகவான், அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல அந்த குரு பகவான், அடுத்து 11ஆம் இடத்துல கேது பகவான். 11ல உங்களுக்கு கேது பகவான் வந்துட்டாரு. அதனால ஏன்னா 12ஆம் இடத்துல இருந்த கேது பகவான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஆன்மீக நாட்டத்தை கொடுத்திருப்பாரு. அது பெரிய அளவுல உங்களுக்கு அது ஏன்னா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சனியோடைய தாக்கம், ராகுனுடைய தாக்கம், 6ல ராகு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா ரொம்ப போராட்டம் அதிகமா இருக்கும். ஒரு ராசி என்பவர்களுக்கு 6ல ராகு, லக்னத்துல இருந்து ராகு இருந்ததுன்னா கண்டிப்பா அது ஒரு போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக தான் இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு ஒரு போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக தான் இருந்தது கடந்த 2 வருடங்களாக. இந்த ராகு கேது இந்த 2025ல இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு 5ஆம் இடத்துல பயிற்சி ஆகிறார். அதே சமயத்துல 6ஆம் இடத்துல திரும்பியும் ஒரு பாவ கிரகம் அங்க இருக்கு. அதனால இந்த காலகட்டம் இவங்களுக்கு எப்படி இருக்க போகுது? இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு நம்ம கணிச்சபடி பாத்தீங்கன்னா இவர்களுக்கு குருவ பகவான் நல்ல சாதகமான ஒரு சூழ்நிலையில இருக்கிறாரு. அதுல எந்த விதமான ஒரு மாற்றமும் இல்ல. 8ல இருந்தாரு இது நாள் வரைக்கும். பாத்தீங்கன்னா கடந்த வருடத்துல 8ல இருந்த குரு பாத்தீங்கன்னா கைக்கு வரைக்கும் வரும் வருமானம், அடுத்து பாத்தீங்கன்னா அது எங்கேயோ செலவாகி போயிடும். நம்ம கையிலேயே இப்படி வந்து இப்படியா போயிடும். அந்த மாதிரி தான் இருந்தது. அதுதான் 8ல இருக்க குரு செய்யக்கூடியது. நமக்கு நேரா வருமானம் வரும், அந்த வருமானம் வேற எங்கேயோ போயிடும். அந்த மாதிரியா இருந்தது. கைக்கு கூட உங்களுக்கு வராது. இந்த மாதிரியா அந்த வருமானத்தை ஒரு சீர் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில இருந்துட்டு இருந்திருக்கீங்க துலாம் ராசி என்பர்கள். இப்போ அந்த பாக்கியஸ்தானத்திற்கு அந்த குரு பகவான் வந்துட்டாரு. உங்களுடைய ருணரோக சத்துருஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானத்துல வர்றதுனால கண்டிப்பா கடன்கள் அடைய போகுது. முதல் வேலையா துலாம் ராசி என்பர்களுக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கடன் வாங்கியிருப்பீங்க. ஏதாவது ஒரு செலவுக்கோ, இல்ல பர்சனலா கல்யாணத்துக்கோ, இல்ல ஏதோ ஒரு செலவுக்கோ வாங்கியிருப்பீங்க. ஏன்னா நீங்க துலாம் ராசி என்பர்கள் பொதுவா கடனையே விரும்புறது கிடையாது. உழைச்சா வருமானம் வந்தா நம்ம இதை வாங்கிக்கலாம், இல்லாட்டி வாங்கிக்க கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்துலதான் இருப்பீங்க. இப்போ ஒரு 2 வருடத்திற்கு முன்பாக நீங்க வாங்கிய கடன்கள் உங்களை ஒரு மனசு உறுத்தலுக்கு, என்னடா இது நம்ம கடன் வாங்கிட்டோமே, அது யார்கிட்ட வாங்கினீங்க? உங்களுடைய உறவுக்காரங்க கிட்ட சொல்லவா வேண்டும்? அவங்க வந்து நம்ம கண்ணு முன்னாடி நீ நல்லா இருக்கியா, நல்லா இருக்கியா, உடம்பு நல்லா இருக்கா, வருமானம் எல்லாம் வந்துட்டு இருக்கா அப்படின்னு கேட்கும் போதே நம்ம சுதாரிச்சுக்கணும். நம்மளுடைய கடனை தான் கேட்கறாங்க அப்படின்றத நம்ம சுதாரிச்சுக்கணும். அந்த மாதிரிதான் இருந்தது உங்களுக்கு கடந்த வருடத்துல எல்லாம். அதாவது உறவுக்காரங்களை பாக்குறதே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், நண்பர்களை பாக்குறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு வேலைக்கு போறதும் கொஞ்சம் மந்த நிலையில இருந்திருப்பீங்க.
5ஆம் இடத்துல அந்த சனி பகவான் இருக்கும்போது அந்த வேலையில எல்லாம் கொஞ்சம் மந்தநிலை, அடிக்கடி வேலை விடுறது, என்ன காரணமே தெரியல. இந்த துலாம் ராசி என்பவர்கள் 2 வருடங்களாக ஒரு 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி வேலையை விடுறது, 1.5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வேலையை விடுறது, இந்த மாதிரி எல்லாம் வச்சுட்டு இருந்தீங்க. அதனால இது எல்லாமே சரியாயிடும். இந்த வருஷம் 2025 நல்ல ஒரு நிரந்தர வேலை இருக்க போது. சில பேர் சேஞ்ச் ஓவர் பண்ணணும், எனக்கு ரொம்ப வருஷமா இங்க வேலை பாக்குறேன், எனக்கு மதிப்பு இல்ல, மரியாதை இல்லை, எனக்கு கீழே வந்தவங்க எல்லாம் நல்ல ஒரு சேலரியோட இருக்கிறாங்க, அதனால நான் வேற இடத்துக்கு வேற இடத்துக்கு மாறலாமா அப்படின்னு கேட்கக்கூடியவர்கள் தாராளமா நீங்க மாறிக்கலாம். அது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா 6ஆம் இடத்துல அந்த சனி பகவான் இருக்கிறதுனால நிரந்தர ஒரு வருமானம், நிரந்தர ஒரு வேலை, நிரந்தர ஒரு தொழில்ன்றது உங்களுக்கு இருக்க போகுது. அந்த கர்மகாரகன் அந்த இடத்துக்கு வராரு இல்லையா, அதனால கண்டிப்பா உங்களுக்கு அந்த ஒரு நிரந்தரமாகப்பட்ட ஒரு செயல்பாடுகள் இந்த வருடம் 2025 துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. அதனால வேலையை விடுறதெல்லாம் பத்தி கவலைப்பட வேண்டாம். கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு வளர்ச்சி தான் இருக்க போகுது. உங்க வாழ்க்கையில அடுத்த கட்ட ஒரு நகர்வுக்கு நகர போறீங்க. 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் என்ன மேடம் இன்னைக்கு செய்வாரு அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு ஒரு சொத்து சம்பந்தமான சில வழக்குகளை கொடுப்பாரு. அடுத்து பாத்தீங்கன்னா குழந்தை சம்பந்தமான ஒரு சின்ன சின்ன தடங்கல்கள் கொடுக்கும். புதுசா கல்யாணம் ஆயிருக்கிறீங்க அப்படின்னா, திருமணமாகி இப்பதான் கல்யாணம் ஆயிருக்குது, அதாவது குழந்தை பிறப்புக்காக காத்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா அதுல ஒரு சின்ன தடங்கல்களை கொடுப்பாரு. சின்ன ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா அதுல இருந்து ரிலீவ் ஆகக்கூடிய ஒரு நேரம். 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் இன்னொரு வேலை, நன்மையான வேலை. ராகுன்றது யோக காரகங்க, உங்களுக்கு ஒரு நல்ல யோகத்தை தான் கொடுத்துட்டு போவார். அதனால நீங்க அதை பத்தி கவலையே பட வேண்டாம். 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான் வெளிநாட்டு முயற்சிகள்லாம் சக்சஸ் கொடுப்பார். சில பேர், நிறைய பேர் அங்க பிஆர் அப்ளை பண்ணிருப்பீங்க, வெளிநாட்டுல ஒரு 2 வருஷமா 3 வருஷமா வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க, பிஆர் வேணும் எங்களுக்கு, அதே சமயத்துல விசா கேன்சல் ஆயிடுச்சு, திரும்ப விசா எடுக்கணும், அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறவங்களுக்கு இந்த ராகு பகவான் இந்த நேரத்துல 2025 உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள்ல வெற்றியை கொடுக்க போறாரு. வெளிநாட்டு வேலை வாய்ப்பும் கிடைப்பதற்கு ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஒரு 40 வயசு இருக்கிறவங்க துலாம் ராசி என்பவர்கள், பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, இந்த காலகட்டத்துல நிறைய உழைக்க போறீங்க. உழைப்பு 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 அந்த மாதிரிதான். ஏன்னா கடந்த வருடத்துல எல்லாம் உழைச்சிருக்கீங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனாலும் பாத்தீங்கன்னா அந்த உழைப்புல ஒரு திருப்தி இன்மை, எப்போதும் என்ன போதும்ன்ற மனமே உங்களுக்கு வரல. என்ன செஞ்சாலும் எனக்கு ஒரு திருப்தி இல்ல, எனக்கு அந்த ஒரு வேலையில ஒரு நாட்டம் இல்ல, தொழில்ல ஒரு நாட்டம் இல்ல அப்படின்னு சொல்றவங்களுக்கு, இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த வருடம் ஒரு கடின உழைப்புன்றது உங்களுக்கு இருக்கு. அந்த உழைப்புக்கு ஏற்ற ஒரு வெகுமதியும் இந்த காலகட்டத்துல காத்துட்டு இருக்குது. இதுதான் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த புத்தாண்டாகப்பட்டது. திருமண வாழ்க்கையில ஒரு நல்ல சந்தோஷமான ஒரு வாழ்க்கை. 2வது திருமணம்லாம் இந்த வருடத்துல ஏற்பாடு பண்ணாதீங்க. ஏன்னா கேது பகவான் இருக்கிறாரு 11ஆம் இடத்துல, அதனால சின்ன ஒரு பிரச்சனையை கொடுத்துருவாரு. அதனால 2வது திருமணம் நான் ஏற்கனவே பிளான் பண்ணிட்டேன் மேடம், நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்கிறவங்க, கண்டிப்பா அதுல எல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இனிமேல் டைவர்ஸ் ஆகி எனக்கு ஒரு 2வது திருமணம் அப்படின்னு எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதை மாத்திரம் சின்ன ஒரு பிரேக் எடுத்துக்கோங்க. 2026 அதை பத்தி நீங்க யோசிக்கலாம். சில பேருக்கு அதாவது என்ன சொல்றது, திடீர்னு விபத்தா ஒரு கணவரை இழக்கிறது, மனைவியை இழக்கிறது, இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு என்ன சொல்றது ஆறுதலான விஷயம்னு சொன்னா, நீங்க புதுசா வேலைக்கு போவீங்க, ஒரு தொழில் கூட தொடங்கலாம். உங்களுடைய மனநிலையை மாற்றக்கூடிய சில விஷயங்கள் இந்த 2025 நடக்க போகுது. அதனால தைரியமா தெம்போட இந்த 2025 காலடி எடுத்து வைங்க. துலாம் ராசி அன்பர்களுக்கு ஒரு முன்னேற்றமான ஒரு பாதையா இருக்க போகுது. இது துலா லக்ன அன்பர்களுக்கும் 100% பொருந்தும். நீங்க துலா லக்னமா இருக்கிறீங்கன்னாலும் இந்த பலன்கள் உங்களுக்கு முழுமையான ஒரு பலனை கொடுக்க போகுது. உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.